எபிசோட் 43ல ரோட்ல வந்து எஸ்எஸோட காரும் சித்தோட காரும் ஒன்றா வரதை காட்டுறாங்க. அதில் எஸ்எஸோட கார் பாதியிலேயே காணாமல் போயிடுது. ஆனால் சித் வந்து டைரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டார். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஹர்னிக்கு கால் பண்ணுறாரு. ஹர்னி, நான் இங்கே அப்பார்ட்மெண்ட் புது வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ வரியா அப்படின்னே. இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் வர முடியாது, ஆனால் நீ அந்த லேடி கூட நல்லா ரேப் பில்ட் பண்ண ட்ரை பண்ண, அவங்க கூட நல்லா எப்படியாச்சும் பழக ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்தும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டு வச்சிடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஜா வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஐயோ எஸ்எஸ் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறது, கடைக்கு ஃபோன் பண்ணால் அவங்க பொண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. மதுவும் கவலைப்படாதமா ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துருக்காங்களே, அவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்காங்க. உடனே என்னங்க அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு, இல்லைங்க வந்துட்டே இருக்காரு அப்படின்னு. மேபி வர வழியில் ஏதாவது வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரிஜா சொல்கிறாங்க. நீங்கள் பொண்ணு பார்க்க வர இடத்துல என்னங்க வேறு வேலை இருக்க போது, நீங்கள் ரெண்டாவது ஹஸ்பண்டுன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு தான் வந்தோம். எங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி இடத்துக்கு யாரும் பொண்ணு பார்க்க வர மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் உண்மை சொன்னதுனால பிடிச்சி போய் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இவர் உண்மையிலே துபாயிலேருந்து வராரா கடையிலேருந்து வராரா என்னங்கிறதே தெரியல, இவர் வந்துட்டு போகிறவரா இல்லை வந்து போகிறவரா அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு கிரிஜா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க அப்படின்னு அவங்களும் ரொம்ப டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சாங்க. யார்கிட்ட மரியாதை பற்றி பேசுகிறீங்க, ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட வர மாட்டேங்கிறாருன்னா அவருக்கு கண்டிப்பாக வர விருப்பம் இல்லைன்னா அர்த்தம், அந்த லட்சணத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரி லேடியோட பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கிரிஜா வந்துட்டு அவங்க பையன் கிட்ட, அதாவது மாப்பிள்ளை பையன் கிட்ட, என்னப்பா அவங்க அப்பா இப்படி பேசுறாருன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறது கரெக்டு தாங்கிற மாதிரி அந்த பையன் பேசுகிறான். அந்த டைமில் உள்ளே இருந்துட்டு மது வந்துடுறாங்க. மது எப்படி கத்துவாங்கன்னு தெரியல, மது கத்தி பிளாசிடுறாங்க மாப்பிள்ளையும் அவங்களை எல்லாத்தையுமே. உடனே இவங்க எல்லாமே எப்பா இது என்ன குடும்பம், இந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்க வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ கரெக்டாக சித்துள்ள வந்துடுறாரு. நான் இவங்க பக்கத்து வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறேன், ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதான் லேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா. ஆனால் அவங்க கடுப்பாய் கிளம்பிட்டாங்க. கிரிஜா பயங்கரமாக ஆள்றாங்க அவர் வராததை நினச்சி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீரா வீட்டுக்கு வராங்க. மீரா வீட்டுக்கு வரும்போது இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ அம்மா கேட்குறாங்க, அப்பா எங்கடி அப்படின்னு. அப்பா ஏதோ ஒரு 3 மணிக்கே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு கிளம்பிட்டாங்கம்மா, என்ன ஆட்டோவில் வர சொல்லிட்டாங்க, நான் கேஷியர் கிட்ட கடையை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போட செல் சுவிட்ச் ஆஃப். உடனே எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. உடனே ஜக்கு மட்டும் இல்லை பேட்டரி டவுன் ஆகி சுவிச் ஆஃப் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு, ஏன் ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகும்போது ஹரிணி வெளியே வந்துட்டு சித்துக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே வந்தாரான்னு கேட்கும்போது இல்லை வரல, அப்போ அந்த பொண்ணை வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு யாரோ வந்திருந்தாங்க, உங்கள் அப்பா வரலன்னா அங்கே பெரிய பிரச்சனையாக போச்சு, நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான் இருந்தேன், ஆனால் லேட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணல அப்படின்னு. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஹரிணி வந்து ஜெயஸ்ரீ கிட்டையும் மீரா கிட்டையும் அங்கேயும் போலியாண்டி அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு தெரியாமல் லைட் வாய்ஸில் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, எனக்கு கண்டிப்பாக அந்த ஆடிட்டர் மேலே தான் டவுட் இருக்குது, அந்த ஆடிட்டர் கடைக்கு வந்தாரா அப்படின்னு மீராட்ட கேட்கும்போது மீரா இல்லை கடைக்கு வரல அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் கிரிஜாவும் இவர் காணோன்னு தேடிச்சிருக்காங்க. இவங்களும் சதாசிவம் அங்கிள்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி யார் இப்போ எந்த கிளைண்ட்டை மீட் பண்ண போனாரு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ ஜக்கு வந்து அம்மா கிட்ட அப்பாவை நான் எங்கேயா போய் தேடிட்டு வரேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அம்மா கேட்குறாங்க, இப்போ போய் எப்படிடா தேடுவேன் அப்படின்னு. எப்படியாச்சும் போய் தேடிட்டு வரேமா அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீரா வந்து அம்மாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க, ஏன்னா அவங்க டேப்லெட் சாப்பிடணும்ல அதுக்காக. இப்போ வந்து ஜக்கு போயிட்டு நேராக என்னன்னா அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கே போயிட்டாரு. ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்குள்ள வாட்ச்மேன்ட்ட எனக்கு வந்து ஆடிட்டர் மீட் பண்ணணும், அவர்கிட்ட எப்படியாவது அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும், காலையிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஐயோ அவர் இன்னைக்கு ஆஃபீஸுக்கே வரலையே, இப்போ போய் சொல்கிறீங்களே தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆடிட்டர் இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கே போகலையா அப்படின்னு சொன்னோன்னே ஜெயஸ்ரீ வந்து இனிமேல் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நேராக கீழே இறங்கி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அந்த ஆடிட்டர் இதில் இன்வால்வ் ஆகல போல இருக்கு, ஸோ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பயப்படுறாங்க. அப்போ வந்து ஜெயஸ்ரீ சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைம்மா, கார் நம்பரை ட்ராக் பண்ணி அப்பா எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் ஜெயஸ்ரீ வந்து பிரியனையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ஹர்னி, ஜெயஸ்ரீ, பிரியன் எல்லாருமே. இன்ஸ்பெக்டராக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தோட அப்பா தான் அங்கே வராரு, ஏன்னா அவர் தானே கமிஷனர், அவர் அங்கே வராரு. ஜெயஸ்ரீ கிட்ட ஹர்னி வந்து இது சித்தோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஜெயஸ்ரீ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரியன் கிட்ட நாங்கள் மட்டும் உள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா அவர் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரியனை வெளியே வெயிட் பண்ணி வச்சுட்டு ஜெயஸ்ரீ ஹர்னி மட்டும் அவரை மீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா காணாமல் போயிட்டாங்க, என்ன ஆனாலும் வீட்டுக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, அந்த கமிஷனர் கேட்குறாரு, அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டாருன்னு உங்களுக்கு, அவர் போகிற எல்லா இடமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா, எப்படி நீங்கள் கண்டிப்பாக காணாமல் தான் போயிட்டார் அப்படின்னு சொல்லிங்கன்னு. இல்லை சார் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ரைட்டர் கிட்ட உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு போங்க, நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறமா ரைட்டரை கூப்பிட்டு அந்த பொண்ணுங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க, பட் கம்ப்ளைண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம், அந்த ஆள் வந்து ஒரு செட்டப் வீட்டுக்கு தான் போயிருப்பார், அந்த பொண்ணுங்க தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரைட்டரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இவர் உட்காந்து கமிஷனர் உட்காந்து இப்படி திங்க் பண்ணிட்டே இருக்காரு. ஹரிணி இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்திருக்காங்கிற மாதிரி, நம்ம பையனை இந்த வீட்லையா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.